அம்பாறை மாவட்டத்தில் சோளத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சோளச் செய்கையின் உற்பத்தி செலவினை கூட ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சோள உற்பத்தியாளர்களுக்கு மானிய அடிப்படையில் உரம் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் உரத்திற்காக அதிக பணத்தை செலவிட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோ சோள விதையின் விலை 1000 ரூபாவுக்கு மேல் காணப்படுவதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக தாம் பாரிய நட்டத்தினை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பசலையில் எல்லாம் இதுகளை கூடுதலாக விலை கூடிய விலைக்கு நாங்கள் 1200 ரூபாய்க்கு ஒரு அந்த பசலையை வாங்குகிறோம். இதற்காக நீங்கள் இந்த பசலை எங்களுக்கு மிகவும் விலை குறைவாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக இதை எங்களுக்கு தந்தால் மிகவும் நன்றியா இருக்கும். அன்றாட வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக சோளப்பொத்தியினை உடைத்து விற்பனை செய்து வருவதை காண முடிகின்றது. தற்போது சந்தையில் 20 சோளப்பொத்தி 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதுடன் அவித்த சோளப்பொத்தி 10 ரூபாவாகவும் விற்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அவித்த சோளப்பொத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. சோளம் 1 கிலோ எங்களுக்கு 30 ரூபாய்க்கு எடுக்காங்க. அப்ப நாங்க கொடுக்க கூட 30 ரூபாண்டா வாங்குற நாங்க 1 கிலோ சோளம் 1000 ரூபாய். அப்ப இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு எவ்வளவு சரியான கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு என்னண்டா தண்ணி பாதிக்கப்பட்டு சோழன் பாடு. பல்வேறு சிரமங்களின் மத்தியில் தமது ஜீவனோபாய தொழிலாக சோள பயிர்ச்செய்கை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் செய்வதறியாத நிலையில் உள்ளனர். காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இரவு பகலாக கஷ்டப்பட்டும் தமக்கு எவ்வித பயனும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்க இப்படித்தான் பாடுபட்டு கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் ஜானை மாடுகள் வந்தோன்னே இப்படி பிரச்சனையாக இருக்கிற நேரம் எங்களை கஷ்டப்பட்டு கொண்டு நாங்க இருக்கிறோம். சோளத்திற்கான நியாய விலையை பெற்றுக் கொடுப்பதால் பல விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் விவசாயிகளின் வறுமை நிலைக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா?